வாங்கம்மா. சிரமத்துக்கு மன்னிக்கணும். இவன் தான் அந்த ஆளு. இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். பொள்ளாச்சிக்கு ஷூட்டிங் போனப்ப பாத்திருக்கேன். அவ்வளவுதான். பொள்ளாச்சியா? ராஸ்கல், சொல்ல வேண்டியதானடா. பொள்ளாச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா, சக்திவேல் கவுண்டரையாக்கு ஒரு போன் போட்டிருந்தா, இவன் யாரு என்னங்கிற விஷயத்தை ஜாதகத்தையே புட்டு புட்டு வச்சிருப்பாருமா. கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. வாயில என்ன குழக்கத்தையாடா வச்சிருக்க? ஸ்டாப் இட். உங்களுக்கு சக்திவேல் கவுண்டர் தெரியுமா? என்னமா அது? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சு வரணும்னா அந்த சக்திவேல் கவுண்டர் ஆதரவு இருந்தா தாமா முடியும். இது நம்ம சிஎம் வரைக்கும் தெரியுமே. பாசமுள்ள சூரியனே, முகத்தேயாத சந்திரனே. தமிழ்நாட்டுல இருக்கிற 6 கோடி பேருக்கு என்ன தெரியும்? ஊர் கோடியதான்னா ஒருத்தன் கூட தெரியுமா? டேய், பொள்ளாச்சியில எந்த ஏரியாடா? எந்த ஏரியா? இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க. நீங்க சொல்ற சக்திவேல் கவுண்டரோட தம்பி தான் இவரு. இருக்கட்டுங்க, யாரா இருந்தாலும் விசாரிக்கணும். ஐயா, எஸ், அவரோட தம்பி தான் இவர். அந்த வானத்துக்கும் பூமிக்கும் வெற்றி கொடி பிடிக்கும். ஐயா வணக்கமுங்க. உங்க பாதம் பட்ட மண் எடுத்து நெற்றியில பொட்டு வச்சா எல்லாம் ஜெயிக்குமுங்க. ஐயா, எவ்வளவு பெரிய குடும்பம் அது, எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அவரு தம்பிங்கிறீங்க. நான் எப்படி எல்லாம் அடிச்சு போட்டேன். ஐயோ ஏட்டு, அந்த மோதிர செயின்லாம் எடுத்துட்டு வாயா. தம்பி, சட்டையை போடுங்க தம்பி. தம்பி, உங்க குடும்பம் என்ன, அந்தஸ்து என்ன, எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க. ஏன் தம்பி இப்படி பிளாட்பாரத்துல வந்து படுத்திருக்கீங்க? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் அங்கதான் வந்து படுத்துப்பீங்க. காதல் யாரையும் எதுவா வேணாலும் ஆக்கும்.